ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் மீ யோர் ரேவதி ஃப்ரம் ரேஸ் ஃபேமிலி டைம். சில டைமில் சமையலில் ஒரு சின்ன சேஞ்ச் தான் பண்ணுவோம், அது செம்ம ஹிட் ஆகிடும். இன்றைக்கும் அப்படி எப்படி தான். இருக்கு? மாவு நிஜமாவா? எப்படி இருக்கு? செமையா இருக்கு. எப்படி இருக்கு செல்லம்? பிடிச்சிருக்கா? எப்பவும் செய்கிற தந்தூரி சிக்கன் தான், பட் எக்ஸ்ட்ராவாக மாங்காய் மட்டும் தான் ஆட் பண்ணேன். இவ்வளோ டேஸ்டியாக வரும்ன்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? இன்றைக்கி நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு கொஞ்சமாக மாங்காய், கொத்தமல்லி, வெங்காயம், எவ்வளோ கொத்தமல்லி எடுத்துருக்கோமோ அதுக்கு டபுள் தி சைஸ் புதினா, அப்புறமா காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகா. 1 கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் சால்ட் வாட்டரில் சோக் பண்ணி வச்சுருந்தேன். எப்போ தந்தூரி ஐட்டம்ஸ் ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் பச்சை மிளகா, நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காய், நீங்கள் யூஸ் பண்ணுற மாங்காய் ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கோங்க. கட் பண்ணி வச்ச வெங்காயம், கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையும் சேர்த்து தண்ணியே ஊற்றாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பேஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எந்த அளவுக்கு திக்காக வருதோ அந்த அளவுக்கு நம்ம தந்தூரி வந்துட்டு சூப்பராக வரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு தண்ணியே ஊற்றாமல் இதை பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆப்ஷனல் தான். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் வந்துட்டு இந்த தந்தூரிக்கு செம்ம ஃப்ளேவர் கொடுக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், அப்புறமா கொஞ்சமாக தயிர். நம்ம ஆல்ரெடி சிக்கனை ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு சால்ட் வாட்டரில் சோக் பண்ணி வச்சுருந்தோம். அதுவே சிக்கனை நல்லா சாஃப்டாக ஜூஸியாக பண்ணிவிடும். அதோட கொஞ்சமாக தயிர் சேர்த்தோன்னா சிக்கன் வந்துட்டு ஹார்ட் ஆகாமல் நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இந்த ரெண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். சிக்கன் வந்துட்டு ரப்பரியாகவே இருக்காது, நல்லா சாஃப்டாக ஜூஸியாகவே இருக்கும். இப்போ நம்ம மசாலாவில் சிக்கனை சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இதை ரொம்ப நேரம் ஊற வைக்கணுன்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ் மேக்னேட் பண்ணி வச்சா போதும். இப்போ ஒரு தவா இல்லைன்னா கிரில் பேனை நல்லா சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடுங்க. நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை பொறுமையாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நல்ல சூடான தவாவில் அந்த சிக்கன் விழுந்ததுன்னு வர ஸ்மெல்லுக்கு வீட்டில் எல்லாருமே கிச்சனில் ஆஜராயிடுவாங்க. அந்த அளவுக்கு வாசனை தூக்கும். வாசனை மட்டும் இல்லை, டேஸ்ட்டுமே அவ்வளோ சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் மஸ்ட் இதை ட்ரை பண்ணி பார்க்கணும். ஒரு சின்ன சேஞ்ச் தான், செய்யலாமா வேண்டாமான்ட்டு ரொம்ப நேரம் யோசிச்சு ஃபைனலாக செய்யலான்ட்டு ட்ரை பண்ணதுக்கு ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கிடைச்சது. ஸோ எப்போவுமே நம்மளுக்கு வந்துட்டு ஒரு விஷயம் இது ஒர்க் ஆகும்னு தோணுச்சுன்னா அதை கண்ணை மூடிட்டு செஞ்சுருங்க. செஞ்சதுக்கப்புறமா ஒர்க் ஆகலைன்னா அதுக்கு ஃபீல் பண்ணாதீங்க. அட்லீஸ்ட் ட்ரை பண்ணணுன்ட்டு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் ட்ரை பண்ணதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேன். சில டைம் கஷ்டமும் படுவேன். மாவு நிஜமாவா? எப்படி இருக்கு? செமையா இருக்கு. நிஜமாவா? நல்லா இருக்கு. சுடுது இல்ல உடுக்காந்து இந்த செல்ல இது எடுத்துக்கோ. கடி செல்லம் பிடிச்சிருக்கா? இதே மாதிரி ஃபேமிலியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரம் ரேவதி.